ஹெல்த்தியாக பாசிப்பருப்பு எள்ளு வச்சு இன்றைக்கி அல்வா ரெசிபி தான். இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் எடுத்துக்கலாம். ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கிறவங்களாம் ஹெல்த்தியாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன். இங்கே ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். எண்ணெயெலாம் சேர்க்க வேண்டாம், வெறும் பேன்லேயே நம்ம வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பை ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்தாலே போதும். கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம வேறு பிளேட்க்கு மாற்றி வச்சுக்கலாம். நான் ஒரு கப் எடுத்திருந்தது வந்து 100 கிராமு. இது வந்து இப்போ நம்ம வேறு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். வறுப்பட்டுருச்சு. வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் 3 டேபிள் ஸ்பூன், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த மாதிரி எள்ளு பொரியும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. பாசிப்பருப்பும் எள்ளும் ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நான் கருப்பட்டி வந்து லிக்விடாக எடுத்து வச்சுருக்கேன். கருப்பட்டி வந்து ஒரு கப் எடுத்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தூசி இருக்கும். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இந்த கருப்பட்டி பாகுக்கு வந்து பாகு பதம்லாம் பார்க்க வேண்டாம். மாதிரி நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இதை ப்ரீ மிக்ஸாக கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இங்கே ஒரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பையும் எள்ளையும் அரைச்சதை வந்து நான் ஒரு கப் எடுத்துருக்கேன். இப்போ நான் அந்த கருப்பட்டியில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது இப்போ இந்த பேனில் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஏலக்காய் வந்து நான் ஒரு பிஞ்ச் சேர்த்துருந்தேன். நீங்கள் அரைக்கிறப்பே கூட ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது வந்து நீங்கள் கைவிடாமல் கலந்து விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லெண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இடையில வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து தான் கலந்து விட்டுட்டு இருந்தேன். நீங்களும் இந்த ஹெல்த்தியான ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.